சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணி கட்சிகள் என்னென்ன, அதோடைய பட்டியல்கள் தற்பொழுது வெளியாயிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது, எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், அதாவது எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்பட போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அரசியல் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் அவருடைய கட்சி கூட்டணி ஆகட்டும், கட்சி கூட்டணி தொடர்பான ஆலோசனையாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கலாம், எந்தெந்த தொகுதிகளை யாரை நிற்க வைத்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா ஆலோசனை போயிட்டுருக்கு. சரிங்களா? எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தையும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வராங்க. ஒரு பக்கம் அதிமுக அவங்க தனியாக போகிறாங்க, ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் தாவேக்கா கூட போயிருந்துச்சு. இப்போ கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தற்பொழுது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகித்திருக்க போகிறது, இந்த ஆண்டு அதிமுகவுடைய கூட்டணி பட்டியல்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக முதல் கட்சியாக பாஜகவுடன் கூட்டணி வகித்திருக்கிறது. சரிங்களா? பாஜகவுடன் கூட்டணி வகித்திருக்கிறது. 45லேருந்து பார்த்தீங்கன்னா 40 சீட்டுக்கள் கொடுக்கப்பட உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் நம்முடைய தேமுதிக வர உள்ளது. அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமக. சரிங்களா? பாமகவும் இந்த கூட்டணியில் இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 3 கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கிறது. அதாவது அதிமுக கட்சியில் பாமக, தேமுதிக, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக. இதில் தாவேக்கா வருமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறைக்கு 2-3 முறை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு அதிமுக சார்பாக அழைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு ஆலோசனையும் தற்பொழுது கிடைக்காமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விரைவில் கூட்டணி தொடர்பான முக்கியமான முடிவுகளை விஜய் அவர்கள் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு இந்த கூட்டணி பட்டியல்களில் மிகுந்த பலத்தை கொடுக்குமா, இல்லை மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் தான் நமக்கு தெரியும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே.